அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. இந்த 27/10/2025 முதல் 6/12/2025 வரை இந்த நிகழ்வு காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் சுமார் 40 நாட்களுக்கு இந்த இடத்துல தான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க. ஸோ மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நிகழ்வு காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிதானசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராகுவால் நிறைய தடுமாற்றங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தேக்க நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஒரு தொழிலை கரெக்டான விதத்தில் ரன் பண்ண முடியாமல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. பணத்தடைகள் மற்றும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த காலகட்டங்களில் எதையுமே சமாளிக்க முடியாத, அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் ரன் பண்ண முடியாதான்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பித்ருஸ்தானம் சொல்லுவாங்க, பொன்பொருள் சேர்க்கைக்கு உண்டான யோகம், தந்தை வழி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒரு உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, உதவி கேட்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். ஏன்னா உதாரணமாக தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வீரம் போன்ற அனைத்து அமைப்புன்னு கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அதே நேரத்தில் நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்கள், நீதி மற்றும் காவல்துறை சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. தொழில் இதுவரை இருந்த போட்டி நிலைகள் அப்படிங்கிறது அகண்டு உங்கள் தொழிலை நீங்கள் சரியான விதத்தில் ரன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் அகலுங்க. பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். லாபம் இரட்டிப்பாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது, தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுங்கள், என்னோடய வயசுக்கு மீறின அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழலுக்காக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். இந்த வேலையிலேருந்து வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வேலையை தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிற வேலையும் தொலைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டுருக்கிறேன். இதனால் நிறைய அவமானங்களை மட்டும்தான் சந்திச்சிட்டேன். வேறு வழியே இல்லாமல் இந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களும் அப்படி தாங்க, தன்னுடைய உயர் அதிகாரிகளும் அப்படி தான், எல்லாருமே நம்மளை அப்படி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்திலும் மற்றவங்களுக்காக நிறைய விஷயத்தை உழைச்சிட்ருக்கேன், அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட்டுருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேங்க. நம்பிக்கையே போயிடுச்சுங்க. எனக்கு வாழ்கிறதுக்கே சரியாக வழியே இல்லாமல் போயிடுச்சுங்க. கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேலை என்ன சூழ்நிலை, குடும்ப சூழலுக்காக தான். இல்லைன்னா எல்லாமே என்னை விட்டு கையை மீறி போயிடுமோ, எல்லாருமே ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வேறு வழி இல்லைன்னா ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போயாகணுமா? ஏன்னா நான் படித்த துறைக்கு நான் வேலை செய்கிற துறைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கேங்க. ஆனால் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறேன் குடும்ப அமைப்பு சூழ்நிலைகளுக்காக. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா, அந்த வேலையை நிரந்தரமாக வச்சுக்க முடியுமான்னு யோசிச்சுன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிற நபர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை ரீதியாக இடமாற்றங்கள் அப்படிங்கிறது மேம்படுங்க. வேலையில் இருக்கிறவங்க அதே நேரத்தில் ஃபாரின் போய் கொஞ்சம் நாளாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சில வழிகள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேலை ரீதியாக இதுவரை குடும்பத்தில் இருந்த சுமைகள் அப்படிங்கிறது குறையுங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சதுன்னா உங்களுடைய குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறையுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அந்த சேமிப்புனால் நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் எல்லாம் ஓகேங்க. எல்லாத்தையும் கரெக்டான விதத்தில் பார்த்துருவோம். அலைன்ஸ் எல்லாம் கரெக்டான ப்ராப்பரான விதத்தில் செட் ஆச்சுங்க. ஆனால் என்ன காரணம்னே தெரியலைங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் அது தள்ளி போயிட்டே இருக்குது. கூட இருக்கிறவங்க ஏதாவது துரோகம் பண்ணிடுறாங்களா, இல்லை எனக்கு அமைப்பே அப்படி தான் இருக்கா, இல்லை திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதா, இந்த விஷயம் நடந்துட்டால் என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த யோகம்
கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணத்திற்கு உண்டான பாக்கியங்கள் ஏற்படுங்க. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்து வாழறதற்கான வாய்ப்புகள், அது லவ் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மேரேஜ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது எந்த விதத்தில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடும், ஒரு விதமான குழப்பங்கள், வாயை திறந்தாவே தேவையில்லாமல் சண்டை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எல்லாருமே பிரிஞ்சே வாழலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் இதுக்கு மேலே உங்க கூட என்னால் இருக்கவே முடியாது, ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க முடியாதுன்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள், இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பிரிஞ்சு போனவங்க, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில் பிரிவினைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சிருக்கிற நபர்களுக்கு கூடிய விரைவில் ஒன்று சேருவதற்கான யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, காதலர்கள் ஒற்றுமை, விட்டுட்டு போனவங்க கூட திரும்பி வர்றதுக்கான சூழல், தனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சிங்க, அந்த வாழ்க்கை சரியான விதத்தில் இல்லை, தான் தேடி போன ஒரு வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் அமையுமான்னு யோசித்து, அதுவும் இன்றைக்கி நம்ம கையை மீறி போகுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த கூடிய விரைவில் அது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமே இருக்கும். எந்த விதத்துலையும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக சொல்கிறாங்க, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், நகை வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதை விற்பனை செஞ்சுட்டு அது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு வீடு கட்டுவீங்க. இல்லைனா புதுசாக ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறது, இல்லை சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது, அந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குங்க. புதுசாக சில ப்ராப்பர்ட்டிக்கு அதாவது யோசனைகள் அப்படிங்கிறதோட வீடு கட்டுறதுக்கோ இல்லை வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்ப்புகள் பகைகள் அப்படிங்கிறது தீருங்க. சொந்த மதங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வீண் வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். சொத்து வழியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ணன் தம்பிகள் கூட சில பிரச்சனைகள், அப்பா அம்மாவுக்கு இடையில், அதாவது அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது நிறைய சூழலை ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு சுமூகமாக வரக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா பாகியஸ்தானம் அப்படின்னு சொன்னது பித்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் தந்தை வழி மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கைக்கு சேருங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் கட்டாயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக அந்த ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், கை கால் பிரச்சனைங்க, எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை, நிறைய உடல் ரீதியாக ஹெல்த் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கூட ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க. நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது, நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறது, நல்ல உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கணும். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்குங்க. கல்வியில் இதுவரை வந்த மறதிகள் அப்படிங்கிறது அகலும். ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. படித்ததெல்லாம் மறந்துகிட்டே இருக்குது. சரியாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்கிற பிரச்சனைகள் தீரும். கல்வி சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள், ஞாபக திறன்கள் அப்படிங்கிறது கூடுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் சில செலவுகள் அப்படிங்கிறது கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்சபடி உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த ரிசல்ட் மூலமாக நீங்கள் போய் சேர வேண்டிய ஸ்கூலோ அல்லது காலேஜில் அதே நேரத்தில் படித்து முடித்தவங்களுக்கு அந்த துறையிலேயே கரெக்டான வேலைகள் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அடுத்த விஷயங்கள், இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக இந்த குழந்தை பாக்கியம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்தது. மற்றவங்க மத்தியில் இது தேவையில்லாத அவப்பெயர்களை ஏற்படுத்திச்சு. இது மட்டும் கிடைச்சதுன்னா எங்களோட பாக்கியசாலி யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் வாரிசுறவங்களுக்கு பெண் வாரிசுகள் அடிஷ்னலாகவும். அடுத்தது 2வது குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், IVF செயற்கை கருத்தரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக கருக்கலைப்பு ஏற்பட்டிருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கடன் மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்தது, தனக்காக வாங்கினது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய முடியாது. வாங்குகிற சம்பளங்கள், வர வருமானங்கள் மொத்தமாகவே கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே ஆகிட்டுருக்குங்க. இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்ததுன்னா இன்றைக்கி நான் மற்றவங்க மாதிரி சகஜமாக என்னுடைய வாழ்க்கை வாழ முடியும். இந்த கடனால் இன்றைக்கி கூனி குறுக்கி மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் தீங்கும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அப்போ அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக அல்லது தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பணத்தை கடன் அடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக பார்த்துட்டு அதை இதனோட ஒப்பிட்டு பார்த்து எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குதுங்க,
கிரக கோச்சார அடிப்படையில் எல்லாமே எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் முழுமையாக பார்த்துட்டு அதுக்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.